10th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷில் 6th யூனிட் பார்க்குறோம். த லாஸ்ட் லெசன் எழுதுனது வந்து அல்ஃபோன்ஸ் டவுடெட். ஓகேவா, அல்ஃபோன்ஸ் டவுடெட். த லாஸ்ட் அப்படின்னு இருக்கும், ஆனால் பேர் ஏல ஆரம்பிக்கும். த லாஸ்ட் ஏ அப்படின்னு ஞாபகம். அல்ஃபோன்ஸ் டவுடெட். இந்த லெசனில் வந்து சினானிம்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆத்தர் பற்றி. அல்ஃபோன்ஸ் டவுடெட் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் நாவலிஸ்ட், ஸ்டோரி ரைட்டர். லாஸ்ட் லெசன் இஸ் த செட் ஆஃப் டேஸ் ஆஃப் ஃப்ராங்கோ ப்ரூஷியன் வார் பற்றினது. ஸோ இன் விச் ஃப்ரான்ஸ் வாஸ் டிஃபீட்டட் பை ப்ரூஷியா. ஃப்ரான்ஸ் வந்து தோற்று போயிடுச்சு, ப்ரூஷியா வந்து ஜெயிச்சிருச்சு. லீட் பை பிஸ்மார்க். ஸோ அதை பற்றின கதை தான் அது. ப்ரூஷியா தென் கன்சிஸ்டட் ஆஃப் வாட் ஆர் த நேஷன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, போலந்து, பார்ட்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ரியா எல்லாமே எடுத்திருக்கு. த ஸ்டோரி ஃப்ரெஞ்ச் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் ஆல்சாஸ் அண்ட் லாரின் ஹேவ் பாஸ்ட் இன் டு ப்ரூஷியன் ஹேண்ட்ஸ். அதுக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் இது ஸ்டோரி. சிர்பிங் அப்படின்னா மேக்கிங் ஏ ஷார்ட் ஷார்ப் ஹை பிச்ட் சவுண்டு. பஸ்டில் அப்படின்னா மூவிங் ஏ எனர்ஜெட்டிக் மேனர். யூனிசன் அப்படின்னா சைமில்டேனியஸ் அட்ரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்து ரேப்பிங் அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் வித் ஏ சீரீஸ் ஆஃப் ரேப்பிட் ஆடியபிள் ப்ளோஸ். ரேப்புன்னு சொல்லுவாங்களா, ஸோ அது. தம்பட் அப்படின்னா எ புக் விச் ஹஸ் பீன் ரீட் ஆஃபன் அண்ட் வியரிங் த மார்க்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட்லிங். சில இதெல்லாம் நிறைய அண்டர்லைன் பண்ணி ஆல்ரெடி ரீட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ அது. அடுத்து சார் அப்படின்னா வந்து எ ரிவர் இன் விச் நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் ஜெர்மனிக்கு நடுவில் ஓடுறது. கிராங்கினா ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் ஏஞ்சலஸ். ஏஞ்சலஸ்னால் ரோமன் கேத்தலிக் டிவோஷன் கமெண்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் பற்றினது, இன்க்ளூடிங் ஹில் மேரி, மேரியை பற்றி செட் அட் மார்னிங், நூன், சன்செட். அடுத்து வை வி லிவ் ஃப்ரான்ஸ். An expression used in France to show patriotism. It is difficult to translate the term. இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது. ஜென்ரலாக என்ன மீனிங்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ். நம்ம இந்தியாவுக்கு இப்போ வந்தே மாத்திரம் அப்படி சொல்கிறோம்ல, அதே மாதிரி வி வில் லிவ் ஃப்ரான்ஸ். ஓகேவா. ஸோ திரும்ப ஒரு மீனிங் பார்த்துடலாமா. ஷிர்பிங் அப்படின்னா மேக்கிங் ஏ ஷார்ப் ஹை பிச்டு சவுண்டு. பஸ்டில் அப்படின்னா இந்த பஸ்ஸில் அப்படி எனர்ஜெட்டிக்காக மூவ் ஆகிட்டே இருப்பாங்க மக்கள், அந்த மாதிரி ஞாபகம். மூவிங் எனர்ஜெட்டிக் மேனர். யூனிசன்னா யூனி அப்படின்னாலே சைமில்டேனியஸ் அட்ரன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ். அடுத்து ரேப்ஸ்ன்னு ரேப் சாங் மாதிரி ஞாபகம். ஸ்ட்ரைக்கிங் வித் சீரீஸ் ஆஃப் ரேபிட் ஆடியபிள் ப்ளோஸ். ஓகேவா. தம்பட்னா புக் மார்க்ஸ் எல்லாமே இருக்கிறது யூஸ் பண்ண மாதிரி. SAAR சார் அப்படின்னா வந்து ரிவர். கிராங்கி அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச். ஏஞ்சலஸ் அப்படின்னா ரோமனிக் கேத்தலிக் டிவோஷன். ஏஞ்சல்னாலே ஒரு டிவோஷன் தானே அது. அடுத்து விவாலி ஃப்ரான்ஸ் அப்படின்னா லாங் லிவ் ஃப்ரான்ஸ், அதுதான் அர்த்தம். அடுத்து ஒகாபுலரி வந்து ஒகாபுலரியில் வந்து கோ ஃபார் அப்படின்னா இன்னும் நிறையா தூரத்து நீ போகணும். ஸோ சக்சீட் ஆகணும். கோ ஃபார், சக்சீட். ப்ளோ அப் அப்படின்னா அந்த பாம்பு பிடிக்கிற மாதிரி ப்ளோ ஆகுறது, ப்ளோ. ஸோ எக்ஸ்ப்ளோட். ஷோ அப்னா ரிவீல் பண்ணுறது. அடுத்து கால் ஆன் அப்படின்னா விசிட் பண்ணுறது. கால் ஆன், விசிட். பிரேக் ஆஃப்னா முடிச்சு விட்றது. ஃபினிஷ். பிரேக் ஆஃப்னா ஃபினிஷ். அடுத்து நக்கிள் அண்டர் அப்படின்னா வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அடுத்து கோ ஃபார் அப்படின்னா இன்னும் வே ஹெட். ஸோ சக்சீட். கோ ஃபார், சக்சீட். ப்ளோ அப், எக்ஸ்ப்ளோட். ஷோ அப்னா ரிவீல் பண்ணுறது. ஷோ பண்ணுறது. ஸோ ரிவீல் பண்ணுறது. கால் ஆன்னா விசிட்டு. பிரேக் ஆஃப் அப்படின்னா ஃபினிஷ். நக்கிள் அண்டர் அப்படின்னா சப்மிட். அடுத்து இடியமெட்டிக் ஃப்ரேசஸ். புட் ஆன் அப்படின்னா வியர் பண்ணுறது. புட் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோதுல புட் ஆன் திஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ புட் ஆன்னா வியர். கம்மின்னா என்டர். ட்ரே அகைன்னா ரிப்பீட்டு. அடுத்து வாக் அவே அப்படின்னா கோ அவே, போகிறது. அடுத்து டைம் அவுட் அப்படின்னா வந்து ரெஸ்ட்டு. டைம் அவுட்டாக முடிஞ்சு, ரெஸ்ட்டு. அடுத்து கோ ஆன், கேரி ஆன். அடுத்து புட் ஆன் மட்டும் வியர் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா. அடுத்து ஜஸ்ட் வந்து ஒரு லிசனிங்க்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பீக்கிங்க்கு எப்படி, இன்ட்ரொடக்ஷன் எப்படி. அடுத்து ரைட்டிங். வாட் இஸ் போஸ்டர்னா என்ன. போஸ்டர்ஸ்னா ப்ளே கார்ட்ஸு டிஸ்பிளேட் இன் ஏ பப்ளிக் பிளேஸ் அனௌன்சிங் அட்வர்டைஸ்மெண்ட். எதாவது அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கோ இதுக்கெல்லாம் நோட்டீஸ் மாதிரி கொடுப்பாங்கல்ல. இன்விடேஷன் ஆல் இன் ஒன்னாக கொடுக்குறது தான் போஸ்டர்ஸு. ஓகே. ஒவ்வொரு இன்விடேஷனாக கொடுக்காம மொத்தமாக கொடுக்குறது. சோஷியல் அவேர்னஸ் அபவுட் கரண்ட் ப்ராப்ளம்ஸ், நீட்ஸ், அட்வர்டைஸ், இன்வைட், டிஸ்பிளே சம்திங். லே அவுட் ஆஃப் யர் போஸ்டர் எப்படி இருக்கணும். அட்ராக்டிவாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், டெம்ப்டிங்காக இருக்கணும், டைட்டில் கேட்சியாக இருக்கணும். ஸ்லோகன்ஸ் ஆர் ஜிகிள்ஸ் ஷுட் பி யூஸ்டு. ஸ்லோகன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸ்கெச்சஸ், ஸ்மால் ட்ராயிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கணும். லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அட்ராக்டிவாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ப்ராப்பர் ஸ்பேஸிங் வந்து இருக்கணும். கண்டென்ட் ஆஃப் த போஸ்டர், தீம் ஆர் சப்ஜெக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் அதுக்கு இருக்கணும்.
எசென்ஷியல் டைம், டேட், வென்யூ எல்லாமே கொடுத்துருக்கணும். நேம் ஆஃப் த இஷ்யூயிங் அத்தாரிட்டி, ஆர்கனைசேஷன் எல்லாம் கொடுத்துருக்கணும். அடுத்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் போஸ்டர் வந்து ஸ்லோகன் வந்து ஸ்லோகன்ஸ், அதாவது ஒரு லைனில் ஸ்லோகன் மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பிளேஸாக இருக்கணும். சீக்வன்சிங் வந்து கரெக்டாக இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி இருக்கணும். க்ரியேட்டிவிட்டி டு பி அப்ரிஷியேட்டட். ஸோ அந்த மாதிரி வந்து போஸ்டர்ஸ்க்கு ஓவரால் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க போஸ்டர்ஸ் பற்றி. ஸோ அடுத்து போஸ்டர் ஒரு எக்ஸாம்பிள், அடுத்து எக்ஸசைஸ்க்கு நிறைய போஸ்டர்ஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க. கிராமர் பார்ட் வந்து இதில் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இது வந்து சிங்குலர் வெர்பு வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது இது வந்து பேசிக்கு. அடுத்து ப்ளூரல் வெர்பு ஆர், ஹேவ் இது மாதிரி யூஸ் பண்ணுவோம்ல, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வெர்பு எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. அடுத்து ரூல்ஸ் என்னென்னா 2 or more சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயிண்ட் பை அண்டுன்னு ஜாயிண்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம யூ அண்ட் ஐ லவ் மியூசிக். ஸோ அதை வந்து நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ யூ அண்ட் ஐனா லவ் மியூசிக் இந்த மாதிரி தான் போடணும். ஓகேவா? when 2 subjects are joined by as well as வச்சு ஜாயின் பண்ணும்போது இப்போ வந்து யூ அண்ட் ஐ ரெண்டு சேர்ந்துருக்கு. இப்போ என்ன வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம்னா யூக்கும் இந்த வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம், ஐக்கும் இந்த வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம், அந்த வெர்பு தான் காமனாக யூஸ் பண்ணியிருக்கோம். இதே இது as well as சேர்ந்து வரும்போது ஹெர் கசின்ஸ் as well as she அப்படி வரும்போது ஆர். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஹெர் கசின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்களோட சேர்ந்து தானே இவன் வந்திருக்கா. ஸோ இவங்களுக்கான வெர்பு தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் டிஃப்ரென்ஸு. இப்போ ரெண்டு சிங்குலர் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது யூவும் சிங்குலர், ஐயும் சிங்குலர். ஸோ வந்து ஒரு சிங்கிளுக்கான வெர்பை யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து இது ப்ளூரலு, இது சிங்கிளு. ஃபஸ்ட்டு எது யூஸ் பண்ணுறோம், ஹேர் கசின்ஸ் as well as she ஆர். ஸோ ஒரு ப்ளூரலுக்கான வெர்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து எய்தர், எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி, எவ்ரி ஒன் இது எல்லாத்துக்கும் அடுத்து வந்து சிங்குலர் வெர்பு தான் வரும். ஈச் ஆஃப் தம் இஸ் லவபிள். எய்தர், எய்தர்னா ஏதாவது ஒன்று, நெய்தர்னா எதுவுமே இல்லை. ஸோ ஈச்னா ஒவ்வொருத்தரும், எவ்ரினா ஒவ்வொருத்தரும், எவ்ரி ஒன்னா ஒவ்வொருத்தரும். ஸோ வந்து எல்லாமே சிங்கிளர் தான் மீன் பண்ணுது. ஸோ ஈச் ஆஃப் தம் இஸ் லவபிள். when 2 singular nouns வந்து refer to the same person or a thing must be singular. my sister and friend has come. என் சிஸ்டர் அவள் தான் என் ஃப்ரெண்டும், ஸோ has come. அந்த மாதிரி when 2 subjects express one idea, ஒரு ஐடியாவை 3 and 3 make 6. ஸோ 3 and 3 ரெண்டு தடவை வருது அப்படின்றதுக்காக அது வந்து மேக்ஸ். அது வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா இங்கே வந்து இது ஒரு ப்ளூரல் ஃபார்மில் தான் எடுத்திருக்காங்க, மேக் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க. when a plural noun expresses some specific quantity வந்து மென்ஷன் பண்ணுறப்போ 30 liters of milk. ஸோ இது மொத்தம் ஓவரால் குவான்டிட்டி, இது வந்து ப்ளூரல்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது, இது வந்து ஓவரால் குவான்டிட்டி சொல்லியிருக்காங்க. ஸோ 30 liter of milk is too much for பாயசம். அடுத்து he and not she is to blame. ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க, பட் வந்து நாட் அண்டு நாட்டு அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து சிங்கிள் வெர்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? 2 or more single subject connected by with, together with, and not, besides, no, less than அப்போ வந்து சிங்குலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. number of nouns that follow the verb. the verb agrees with the number of nouns that follow the verb. there are 10 students. ஸோ இதுக்கு அடுத்து வர்றதையும் கன்சிடர் பண்ணி இங்கே வந்து ப்ளூரலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து நியூஸுன்றது வந்து எப்போவுமே சிங்கிளாக தான் எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து அரவுண்ட் த வேர்ல்டு இன் 80 days இஸ் அன் அட்வென்ச்சரஸ் நாவல். இது வந்து ஒரு நாவல், ஒரு பேர் தான். ஸோ சிங்குலரில் போடுறோம். அடுத்து கலெக்டிவ் நவ் டேக்ஸ் ஏ சிங்குலர் வெர்பு. கலெக்டிவ் நவ் அப்படின்னா இந்த ஹோல் கிளாஸ், இதுதான் கலெக்டிவ் நவுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ எல்லாரையும் குறிக்கும். அதுவும் வந்து சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் மஸ்ட் அக்ரி வித் ஜெண்டர் அண்ட் நம்பர் அண்ட் பர்சன். ஸோ இது வந்து அதை பொறுத்து அப்ராப்ரியேட்டாக இட் இஸ் ஐ ஹூ இது வந்து சிங்கிள் தான். ஸோ இஸ் டு ரைட். அந்த மாதிரி மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன். தெர் ஆர் 10 dogs in my street. They have to write the exercise neatly. Buttermilk is good for health. Fruits are good for health. The quality of dal is not good. The horse carriage is at the door. My friend and teacher has come. ஸோ இது ரெண்டுமே ஒருத்தங்களை தான் மீன் பண்ணுது. ஸோ has come. Is your father and mother at home? Honor and glory is his reward. The ship with its crew is sailing good. Gulliver's Travel is an excellent story. Neither food nor water is found here. Mathematics is a branch of study. 15 minutes is allowed to read the question paper. அடுத்து சேஞ்ச் த சிங்குலர் நவுன்ஸ் டு ப்ளூரல் பை எய்தர். இதை சிங்குலர் நவுன் எப்படி வந்து ப்ளூரலாக மாற்றுறாங்க. லோஃப்னா லோஸ்,
lorries, bats, clocks, tables, lamps, dolls, biscuits, knives, loaves. ஓகேவா, சில இது மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து நான் ஃபைனைட் வெர்ப். ஃபைனைட் ஆக்ட் as a verb, மெயின் verb of a sentence or a class. நம்பர், பர்சன், டென்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுறோம். நான் ஃபைனைட் வந்து சில நேரங்களில் வெர்பாக ஆக்ட் பண்ணாது, நவுன் அட்ஜெக்டிவ் அட்வர்பாக தான் ஆக்ட் பண்ணும். நம்பர், பர்சன், டென்ஸ் வந்து சில நேரம் குறிக்காது. ஜெரண்ட்ஸ் இன்ஃபினிட்டிவ் பார்ட்டிசிபிளாக தான் வரும் அப்படின்றாங்க. அது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் நான் இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட், பார்ட்டிசிபிள்ஸ். இது நமக்கு தெரியும். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி. ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ் நமக்கு தெரியும், டூ போட்டு வரும். பார்ட்டிசிபிள் அகே அண்ட் அதெல்லாம் வரும். ஸோ இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டூ ப்ளஸ் வெர்பு வர்றது வந்து இன்ஃபினிட்டிவ்ஸ். புஷ்பா ஈட்ஸ் லஞ்ச் வித் மீ. ஈட்ஸ் இஸ் தேர்ட் பர்சன் சிங்குலர், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். மெயின் வெர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ், இட்ஸ் வெர்ப் வித்தவுட் டூ. ஸோ சில இன்ஃபினிட்டிவ்ஸ் வந்து எப்படி வரும்னா டூ இல்லாமையும் வரும். இது ஜஸ்ட் வந்து இது வந்து சும்மா ப்ளைனாக கொடுத்தது. ஸோ இதே மாதிரி தான் ரீனா வில் ஹெல்ப் மீ. அடுத்து ஜெரண்ட். ஜெரண்ட்னா ஐஎன்ஜி வந்தாலே வந்து ஜெரண்ட் தான். ஜெரண்ட் அஸ் த சேம் ஃபார்ம் அஸ் ஏ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அது மாதிரி தான் இந்த ஃபார்மும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் எ சப்ஜெக்ட் அண்ட் எ கைண்ட் ஆஃப் நவுன். Reading is a good habit. Learning is a language is always useful. Learning a language is always useful. Rita likes cooking. Her liking is cooking. அடுத்து வந்து யூத் காம்பவுண்ட் வந்து பாத் டப், டப் டு பாத் டப் அப்படின்னு சேர்த்து மீன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஜெரண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அடுத்து பார்ட்டிசிபிள்ஸ் ஏன்னா இந்த ரூம், இந்த ஸ்கை. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் sleeping, past participle liked, perfect participle having finished, present being told, perfect having been written, had been chosen. Sita is sleeping, she is a retired principal. Children love eating chocolate. அடுத்து ரோஷன் ட்ரீம்ஸ் ஆஃப் பிகமிங் அன் ஆர்கிடெக்ட். இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இது வந்து நான் ஃபைனைட்ஸ் அப்படின்ட்டு. வி மஸ்ட் எய்ம் அட் ஃபுல்ஃபில்லிங். அடுத்து டேக்கிங், ஹேவிங், ட்ராவலிங். இதெல்லாம் ஹேவிங் பிளேட் த ஃப்ளூட், கிருஷ்ணா ரிட்டன் டெட். வி விஷ் ஷீ கண்டினியூஸ் பீயிங் ஹெல்தி. தி டாக்டர் அட்வைஸ்ட் ஹிம் அகைன்ஸ்ட் வாண்டரிங் இன் த சன். ஐ லைக் ட்ரிங்கிங் ரசம். ஹேவிங் யூஸ்டு த சிசர்ஸ் ஐ ரிட்டன் இட் டு ஹர். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஃபைனைட்ஸ்க்கு. அடுத்து டேக் கரெக்ட் சென்டென்ஸ். ஐ ஹேட் desired to eat a cake. Okay, I have desired to eat a cake. ஸோ இது ஆக்சுவலி ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டு அப்படின்னு வந்து டிக் பண்ணணும். ஓகே, ஐ ஹேட் டிசையர் டு ஈட் ஏ கேக், ஐ ஹேட் டிசையர் டு ஹாவ் ஈட்டன் கேக். ஈட் பண்ண முடியாது, இது வந்து தப்பு. ஸோ இதுதான் கரெக்டாக. மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். மை சன் இஸ் ஃபாண்ட் ஆஃப் மியூசிக். ஃபாண்ட் டு மியூசிக். ஓகே, ஃபாண்ட் ஆஃப் மியூசிக்ன்றது தான் கரெக்டு. ஸ்ரீனா அவாய்ட்ஸ் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். ஸ்ரீனா அவாய்ட்ஸ் டு ஈட் ஃப்ரூட்ஸ். இதுதான் கரெக்டு. bravery is not to pick a quarrel. bravery is not picking a quarrel. pick a quarrel இது நல்லா இல்லை, இதான் கரெக்டாக இருக்குது. it is easier to say than do. it is easier said than done. ஸோ இதான் கரெக்டாக இருக்குது. நம்ம ரீட் பண்ணும்போதே தெரிஞ்சுக்கிறோம் இது கரெக்டு தப்பு அப்படின்றது. அடுத்து போயம். நோ மென் ஆர் ஃபாரின். ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். ஓகேவா, நோ மென் ஆர் ஃபாரின். ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். ஓகேவா. Remember, no men are strange, no country is foreign, beneath all in uniform, single body breeds like ours, the land our walk upon, if is yet like this, in which we all shall lie, by wars, longer winters, autumn, labor. ஸோ ஓவரால் இந்த லைன்ஸ்லாம் லைட்டாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரேஞ்சுன்னு சொல்லிட்டு வரும். நோ மென் ஆர் ஃபாரின். ஓகேவா, எழுதுனது வந்து ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப். ஸோ வந்து ஜேம்ஸ் ஃபால்கனர் கிர்கப்ன்றவர் English poet, translator, traveler, writer. He wrote 30 books including autobiographies, novel, plays எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ த ட்ரவுண்ட் செயிலர் அட் த டவுன் இஸ் 1947. இவரோட ஃபேமஸ் ஃபஸ்ட்டு புக்கு அப்படின்னா த ட்ரவுண்ட் செயிலர் அதான் வந்து அவரோட ஃபஸ்ட்டு புக்கு. ஹோல்ஸ் ஏ க்ரோயிங் கலெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஒர்க் இன் சென்ட்ரல் லைப்ரரியில் வச்சுருக்காங்க. இஸ் டைம் இன் ஜப்பான் நியர்பை மியூசியமில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஹிஸ் லாஸ்ட் வால்யூம் ஆஃப் poetry was published during 2008 by Red Quarrel Press and was launched in a
லான்ச் இன் ஸ்பெஷல் இவெண்ட் சென்ட்ரல் லைப்ரரி ஷவுட்சில். சென்ட்ரல் லைப்ரரியில் தான் இவரோட பெரிய நிறைய புக்ஸை வந்து வெளில கொண்டு வந்திருக்காங்க. சென்ட்ரல் லைப்ரரி இவரை பற்றி ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜேம்ஸ் ஃபால்கோனர் கிர்கப். இவர் வந்து ஒரு பொயட் அண்ட் டிரான்ஸ்லேட்டர். த ட்ரவுண்ட் செயிலர் அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் லைப்ரரி இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பான் சென்ட்ரல் லைப்ரரி. ஓகேவா. லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். பிட்ரே அப்படின்னா டிஸ்லாயல் ரிவல் சம்திங். அடுத்து காண்டம் அப்படின்னா எக்ஸ்பிரஸ் கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல், கண்டனம் மாதிரி. ஸோ கம்ப்ளீட் டிஸ்அப்ரூவல். டீஃபைல் அப்படின்னா டேமேஜ் த பியூரிட்டி ஆர் அப்பியரன்ஸ். அவுட்ரேஜ் அப்படின்னா அஃபெண்ட் ஆர் ஸ்கேண்டலைஸ். ஸோ வந்து லேபர் அப்படின்னா ஹார்ட் ஒர்க். பிட்ரேன்னு அப்படின்னா வந்து துரோகம் பண்ணுறது. காண்டம் அப்படின்னா வந்து கண்டனமர்ஸ் டிஸ்அப்ரூவல். டீஃபைல் அப்படின்னா டேமேஜ் த பியூரிட்டி ஆர் அப்பியரன்ஸ். அவுட்ரேஜ் அப்படின்னா அஃபெண்ட் ஆர் ஸ்கேண்டலைஸ். ஸோ ஒரு ரேஜில் பண்ணுறது. ஸோ வந்து ஸ்கேண்டலைஸ் அண்ட் அஃபெண்ட். அடுத்து லிட்ரரி டிவைசஸ் வந்து இதில் எது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஃபர்டு எபித்தட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அஜெக்டிவ் எபித்தட். இது வந்து எபித்தட்னாலே இந்த பண்பு தொகை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் நவுன் இஸ் டு டிஸ்கிரைப் டு அனதர் நவுன். இதுன்னு ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டாவ்டு இஸ் அன் எபித்தட். பிளேஸ்ட் பிசைட் த நவுன் கூடவே வந்து பிசைட் பக்கத்துலேயே வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாவ்டு. வின்டர். however it does not describe the winter as being starved but describes the pronoun they. ஸோ அதனால் winter starved அப்படின்றது transferred epithet. winter starved அப்படின்றது வந்து transferred epithet. அடுத்து மெட்டாஃபர்னா உருவகம் மாதிரி. in which a word or a phrase applied to the object or action is not literally applicable. மெட்டஃபோரா ஃப்ரெஞ்ச். இது வந்து the word comes via ஃப்ரெஞ்சு லத்தீனில் க்ரீக்கிலேருந்து வந்திருக்கு. ஓகேவா. மெட்டஃபோரின் டு ட்ரான்ஸ்ஃபர். ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர் உருவகமாக இருக்கா. ஹெல்ஸ் ஆஃப் ஃபயர். ஸோ மெட்டஃபர். அடுத்து ரிப்பிட்டேஷன்னா வந்து ரிமெம்பர் 5 times இந்த போயம் டு எம்ஃபசைஸ். ரிமெம்பர்ன்றது வந்து 5 times வந்திருக்கான். ஸோ இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து ரிப்பிட்டேஷன் அப்படின்றாங்க. அடுத்து வந்து ஜஸ்ட் இது வந்து போயத்தை பற்றினது தான். அடுத்து த லிட்டில் ஹீரோ ஆஃப் போலந்து. எழுதினது மேரி மேப்ஸ் டிட்ஜ். த லிட்டில் ஹீரோ ஆஃப் போலந்து மேரி மேப்ஸ் டிட்ஜ். ஸோ மேரி மேப்ஸ் டாட்ஜ் வந்து என்ன பண்ணுறாங்க. அமெரிக்கன் சில்ட்ரன்ஸ் ஆத்தர் அண்ட் எடிட்டர். பெஸ்ட் நோன் ஃபார் திஸ் நாவல் ஹான்ஸ் பிரிங்கர். ஹான்ஸ் பிரிங்கர். ஷி வாஸ் த ரெக்கக்னைஸ்ட் லீடர் இன் juvenile literature for almost third of 19th century. ஒரு leader of literature, leader in juvenile literature. ஓகே. லீடர் இன் juvenile literature லீடராக இருந்தவர் மேரி அப்படின்னு நான் வச்சுக்கணும். conducted S. Nicholas for more than 30 years. it became one of the most famous magazine. எனது நிக்கோலஸ் அப்படின்ற பேரில் வந்து மேகசின் நடத்திருக்காங்க. அது ரொம்ப ஃபேமஸ். she was able to pursue many of the great writers of the world to contribute to children's magazine. யார் இவங்க மேகசினில் யார் எழுதியிருக்கா. மார்க் ட்வைன், லவ்சா மே அல்காட், ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவ்சன், டென்னிசன் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி நிறையா விஷயம் இருக்குது. மேரி மேப்ஸ் டாட்ஜ் அப்படின்றவங்க வந்து இவங்களோட முக்கியமான நாவல் ஹான்ஸ் பிரிங்கர். இவங்க வந்து ஜூவினிலே லிட்ரேச்சரில் வந்து ரெக்கக்னைஸ் லீடர் இன் ஜூவினிலே லிட்ரேச்சர். அப்புறம் வந்து செயின்ட் நிக்கோலஸ் மேகசின் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்க மேகசினில் யார் எழுதியிருக்கா. சில்ட்ரன் மேகசினில் மார்க் ட்வைன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லூசியா மே அல்காட். அடுத்து ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், டென்னிசன் வரும். அடுத்து டைக் அப்படின்னா எம்பேங்க்மெண்ட் ஃபார் கண்ட்ரோலிங் ஆர் ஹோல்டிங் பேக் த்ரூ த வாட்டர்ஸ் ஆஃப் த சீ ஆர் ஏ ரிவர். டைக்னால் வந்து இந்த வாட்டரையும் சீலேருந்து ரிவர்ஸ் போயிடாமல் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த அமைப்பு தான் டைக். அடுத்து ஸ்லூசஸ்னு ஸ்லைடிங் கேட். ஸ்லைடிங் கேட் த டிவைஸ் ஃபார் கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எஸ்பெஷலி ஒன் இன் லாக் கேட். ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு கேட் வாட்டர் கண்ட்ரோலுக்காக. அடுத்து ட்ரிக்லிங் அப்படின்னா வந்து ஃப்ளோயிங் இன் ஏ ஸ்மால் ஸ்ட்ரீம். ட்ரிக்லிங்னா சின்ன ஸ்ட்ரீம். ட்ரிக்லிங் அப்படின்னாலே சின்ன ஃப்ளோவில் இருக்க ஸ்மால் ஸ்ட்ரீம். ஓகே. ஃப்ளோயிங் இன் ஏ ஸ்மால் ஸ்ட்ரீம். ஸோ அடுத்து நம்பு அப்படின்னா வந்து டிப்ரைவ்ட் ஆஃப் பவர் ஆஃப் சென்சேஷன். ஸோ சென்சேஷனே இல்லாமல் இருக்கிறது தான் நம்பு. ஸோ டிப்ரைவ்டு ஃப்ரம் த பவர் ஆஃப் சென்சேஷன். அடுத்து வந்து சாட்டர்ட் அப்படின்னா ஃபீலிங் கோல்டு ஃப்ரைட்டன்ட் தட் ஒன் கான் ஸ்டாப் அப்பர் டீத் ஃப்ரம் அகெயின்ஸ்ட். அந்த பல் வந்து அப்படி சாட்டர் அடிக்கிறது. க்ரௌச்சிங் அப்படின்னா வந்து அடாப்டிங் எ பொசிஷன் வேர்
the knees are bent and the upper body is brought forward and down. அடுத்து groan அப்படின்னா மேக்கிங் a deep inarticulate sound conveying pain. அடுத்து shovels அப்படின்னா வந்து tool resembling a spade with a broad blade typically upturned side used for moving earth coal and ஸோ இந்த மண்வெட்டி மாதிரி இருக்கும்ல அதுதான் ஷவல். அடுத்து டைக் அப்படின்னா வந்து இந்த வாட்டர் ரிட்டர்ன் வராமல் பார்த்துக்கிறது. ஸ்லூயிசஸ் அப்படின்னா ஸ்லைடிங் கேட், அதுவும் வாட்டர் கண்ட்ரோலுக்கு. அடுத்து ட்ரிக்லிங் அப்படின்னா சின்ன வேவில் வர்றது. அடுத்து வந்து நம்ப் அப்படின்னா அந்த மரத்து போகிறது. அடுத்து சேட்டர்டு அப்படின்னா வந்து ஃப்ரைட்டர்டு பல்லு வந்து டைப் அடிக்குது அப்படிம்பாங்களா. அது வந்து கான் ஸ்டாப் த அப்பர் டீத் ஃப்ரம் ஒன்ஸ் அகெயின்ஸ்ட் ஒன்ஸ் லோயர் டீத். அடுத்து க்ரௌச்சிங் அப்படின்னா வந்து நீஸ் அந்த பெண்ட் டவுன் பண்ணி இருக்கிறது அதுதான். அடுத்து க்ரூன் அப்படின்னா மேக் டீப் இன்ஆர்டிகுலேட் சவுண்ட் கன்வேயிங் பெயின். அடுத்து ஷவல்ஸ்னால் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மண்வெட்டி மாதிரி. அவ்வளோதான். அடுத்து வந்து 7th யூனிட் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.